இதுதான் நம்மளோட ஓப்பன் ஏவரிக்கு செட்டப். இந்த ஸ்மால் கன்யூர்லேருந்து இந்த சன் கன்யூர், கிரே, இதுக்கு மேலே லைக் மைக்காஸ், காக்கட்டூஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 100% கம்பல்சரி நீங்கள் இந்த கேஜை பில் பண்ணதுக்கு வந்து என்னோடய காஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இத்தனை நம்மலாம் வீடியோ பண்ணிகிட்ருப்போம், லைக் ஒரு ஃபார்ம் விசிட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபார்ம், அதாவது நம்ம வீட்லேயே வந்து ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபார்ம்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் ஓப்பன் ஏவேரி வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் ஏவேரி வந்து காட்டுறேன், பேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஓப்பன் ஏவேரி எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். அண்ட் இதுதான் நம்மளோட ஓப்பன் ஏவரியான ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்படி தான் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஓப்பன் ஏவரி பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 17 ஃபீட் இருக்கும். அண்ட் இது வந்து 12 ஃபீட் டிஸ்டன்ஸ். அண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 ஃபீட்க்கு நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஓப்பன் ஏவரிக்கு செட்டப். ஸோ ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். அண்ட் இங்கே கொஞ்சம் பிளான்ட் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட். என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் என்ன பிளான் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு வெரைட்டி நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன காட்டுறேன். ஸோ பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. கேக்டஸ் மாதிரி இருக்குது, பட் ஒரு வெரைட்டி. எஸ். ஸோ ஓப்பன் ஏவரிக்கு வந்து மொத்தமாக நான் வந்து 2 டோர் செட் பண்ணியிருக்கேங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த டோர் நான் லாக் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இன்னொரு டோர் இருக்கும். அண்ட் உள்ளே போனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் தட் நான் இந்த டோரை லாக் பண்ணிக்கணும். இந்த டோரை லாக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஓப்பன் ஏவரி ரெடி. இப்படி தான் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பக்கமே ஓப்பன் வைக்கல. ஸோ இந்த சைடு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் வச்சுருக்கேன். இது அண்ட் இது ஓப்பனில் இருக்கும், அண்ட் இது ஓப்பனில் இருக்கும், அண்ட் இதுவும் ஓப்பனில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். நம்மளோட ஓப்பன் ஏவரி இப்படி தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் இனிமேல் ஃபுல்லாக இதில் எல்லாத்தையுமே வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வுட் பிளான்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பிளான்ட் கிடையாது, ஒரு மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ எங்கே செட் பண்ணணும். அண்ட் அங்கங்கே வந்து நெஸ்ட் பாக்ஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து எதுக்காக பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைக் நிறையா இடத்துக்கு விசிட் பண்ணும்போது எனக்குள்ளேயும் ஆசை லைக் ஒரு ஓப்பன் ஏவரி செட் பண்ணணும் பேர்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த ஓப்பன் ஏவரி செட் பண்ணியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் செட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் நான் செட் பண்ணேன். நிறையா பேர்த்துக்கிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்டு நிறைய ஃபார்ம் ஓனர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஓப்பன் ஏவரி நான் செட் பண்ணேன். அண்ட் இதுலேயும் நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான், லைக் நெஸ்ட் பாக்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும். அண்ட் ஒரு அதுக்கு பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டிக்கில் உட்கார்ற மாதிரியாக இருக்கட்டும். அண்ட் ஒரு மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இங்கே வந்து என்ன பேர்ட் விடலான்னு நான் யோசிச்சு வச்சுட்டேன். ஸோ என்னடா பேர்ட் இல்லாமல் நீங்கள் யோசிச்சுட்டு அப்புறம் என்னடா பேர்ட்ஸ் விடாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நான் இங்கே என்ன பேர்ட்ஸ் விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் காக்டெயில்ஸ் தாங்க. காக்டெயில்ஸ் கொஞ்சம் நிறைய விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 1. 2வது ஒரு பேர் கண்ணூர் ஹேண்ட் டேர்ம் பண்ணது ஏதாவது கிடச்சிது அப்படின்னாலும் அது இங்கே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த கம்பியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதெல்லாமே ஸ்ட்ராங். அண்ட் இதெல்லாமே வெல்டிங் தாங்க அடிச்சிருக்கேன். ஸோ வெல்டு அடித்த ஒரு கம்பி தான் இந்த இது. அண்ட் இது ஷீட் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ மழை வந்தால் இந்த சைடு நமக்கு வந்து பேர்ட் சேஃபாக இருந்துக்கும். அண்ட் ஒரு வேளை மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸோ வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி வந்து வென்டிலேஷன் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் இதில் தான் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் இது எல்லாமே. அண்ட் இதுக்குள்ளேயும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் லைக் உள்ளே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 17x12 சைஸ்க்கு அண்ட் 10 ஃபீட் ஹைட்க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நல்லாவே ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஃபார்ம் சொல்லணும். ஃபார்ம் இந்த ப்ரீட் பண்ணுறதுக்காக இந்த மோட்டிவோடு நான் இது பண்ணல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், நம்ம வீட்டில் பேர்ட்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்காக மட்டும்தான் நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ஓப்பன் ஏவரிங்க, அவ்வளோதாங்க. லைக் பேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹேண்ட் டேர்ம் பண்ணியும் உள்ளே விடலாம், வைல்ட் பேர்டும் வைக்கலாம். வைல்டான பேர்ட்ஸ் வைக்கும் பொழுது இனிமேல் வந்துட்டு இருக்கும், நல்லாயிருக்கும், ப்ரீட் ஆகும். ஸோ ஒரு ஹேண்ட் டேர்ம் பண்ணி வைக்கும்போது நம்ம கையில் வந்து ஃபீட் கொடுத்து அந்த மாதிரிலாம் இது பண்ணலாம். அண்ட் இங்கே ஒரு பிளான் ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக வச்சுருக்கேன். இது எப்படி க்ரோ ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் பேர்ட்ஸ் அலோவ் பண்ணுமானும் எனக்கு தெரியல. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் எல்லாமே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ஸ் அண்ட் வெளியும் சில பிளான்ஸ் எல்லாம் வச்சு வளர்த்திட்ருக்கேன்.
அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் சர்ப்ரைஸாக இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க, என்னோடய ஹோம் டூர்ஸ் எல்லாம் கேட்டிங்க. ஸோ இன்னி வந்து உங்களுக்கு வரப்போகிற இதில் வந்து நிறைய ஹோம் டூர்ஸ் வந்து வரும். அண்ட் ஒரு விஷயம் ஆக்சுவலாக ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் ரீசெண்டாக பேர்ட் ஃபார்ம் பற்றினது அண்ட் இந்த மாதிரி அப்டேட் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆமாங்க, அந்த முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு வேலை வீடியோ பார்த்துருக்க யாராவது வீட்டில் பெட் பேர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு காக்டெயில் வரைக்கும் இல்லைங்க, லைக் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஆகட்டும், லைக் லவ் பேர்ட்ஸ், நார்மல் லவ் பேர்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் காக்டெயில், ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு எதுவுமே கிடையாது. பட் இந்த ஸ்மால் கன்யூர்லேருந்து இந்த சன் கன்யூர், கிரே, இதுக்கு மேலே லைக் மெக்காஸ், காக்கட்டூஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 100% கம்பல்சரி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு இல்லை ரேஞ்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே கண்டிப்பாக போய் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லோக்கலில் இருக்கக்கூடிய யாராவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கோ இல்லை ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பர்வேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற ஒரு போர்ட்டல் இருக்கும், அதில் கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், லைக் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற இந்த ஸ்மால் கன்யூஸ்க்கு மேலேயே லைக் ஹை பட்ஜெட் கொடுக்க வாங்குகிற ஒரு பேர்டாக இருந்தாலும் சரி, அது எத்தனை பேர்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் 100% ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா கூட என்னோட இன்ஸ்டாகிராமில் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஏதாவது என்னால் முடிஞ்ச ஹெல்ப், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணணும், எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை நான் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு கோயம்புத்தூரில் கொஞ்சம் பேர் தெரியும், உங்கள் சிட்டிஸில் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்களே நியர்பை ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ், இன்கேஸ் பர்வேஷில் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் கேள்விப்பட்டேன் பர்வேஷில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. லைக் ஆன்லைன் போர்ட்டல் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ரீச் அவுட் பண்ணுங்கள். பிரசாந்த் 316 நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் பிரசாந்த் 316 பண்ணிங்கன்னா அங்கே சேட் பாக்ஸில் கூட நீங்கள் கூட சேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு தரேன். அண்ட் இப்போ வந்து நம்மளோட இதுக்கும் வந்து நம்ம சன் பார்த்துட்ருக்கோம், ஒரு ஹேண்ட் டேர்ம்டான பேர் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் காக்டைல்ஸுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ சன் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் டேர்ம்டுங்கும் போது எனக்கு கொஞ்சம் இங்கே நிறைய பேர் தெரியும். பட் இருந்தாலுமே வந்து எங்கே வாங்குறேன் ஏது வாங்குறேன்றதை சன்னை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ காக்டெயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன காக்டெயில்ஸ் நம்ம விடலாம் அப்படின்றது. ஸோ எல்லாமே நான் வந்துட்டு அடல்ட் வாங்க போகிறது கிடையாது, எல்லாமே சிக்ஸ்லேருந்து தான் நான் வந்து உள்ளே விட போகிறேன். எல்லாமே சிக்ஸாக ஒரே டைமில் கலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா மேக்ஸிமம் நான் வந்து காக்டெயில் ஒரே டைமில் கலெக்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் சன்னும் வந்துட்டு காக்டெயில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு காக்டெயிலோட பிஹேவியர், காக்டெயிலோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே கோயம்புத்தூர் அக்கௌண்ட்ஸில் வாங்க ட்ரை பண்ணுறேன். அப்படி சர்க்கம்ஃபரன்ஸில் கோயம்புத்தூரில் கிடைக்கல அப்படின்னா வெளியே இருந்துமே எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன காக்டெயில் வெட்டலாம் என்ன ஏதுன்றதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டாக இருக்கிற பட்சத்தில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கேஜை பில் பண்ணதுக்கு வந்து என்னோடய காஸ்ட்டிங்கை கண்டிப்பாக கேட்பீங்க. என்னோடய காஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, லைக் நான் ஒரு மாதம் என்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது அந்த தூணெல்லாம் எழுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட காசு இருக்கும்போது மேலே ஷெட்டு போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இருக்கும்போது இந்த மெஸ்ஸை வலையடித்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஷீட் போட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா லைக் நான் வந்து செப்டம்பர் மந்த்லேருந்து நான் அதை பில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம். லைக் செப்டம்பர் 23லேருந்து இப்போ வந்து நம்ம ஜான்வரி 24 இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பண்ணேன். இது ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்தோன்னே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடல. இதுக்கும் நிறையா பேர்கிட்ட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எல்லாம் கேட்டேன், எப்படி பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நானும் பண்ண அவசரப்பட்டு நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிடல. உங்களால் பார்க்க முடியுமான்னு தெரில, அந்த ஒரு ஹோலுமே வந்து நான் அடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து பேர்டு உள்ளே விட்டோன்னா எஸ்கேப் ஆகாது அண்ட் தப்பிச்சு போகாது. ஏன்னா வெளியே போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே வெளியே ப்ரிடேட்டர் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக நம்ம பேர்ட்ஸ் வந்து இது பண்ணிவிடுவாங்க. ஸோ எதையுமே கொண்டு வந்து துன்புறுத்தக்கூடாது. ஸோ என்னோடய சின்ன கேஜில் வைக்காமல் கொஞ்சம் பெருசாக அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நிறைய பேர்ட்ஸ் வச்சு நான் கொடுமையாக பண்ண மாட்டேன். ஸோ லிமிட்டடான பேர்ட்ஸ் தான் கண்டிப்பாக வைப்பேன். ஸோ அது என்ன பேர்ட்ஸ்ன்றது நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு இதுக்கு மேலே இதை பில்ட் பண்ணுறவரோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அதே மாதிரி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இது யார் பில்ட் பண்ணாரோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் தரேன். நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து இதே மாதிரி உங்களுக்கு செட்டப் வேணாலும் எடுத்துக்குவார். இல்லை உங்களுக்கு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சஜஷன் வேணும்னு சொன்னீங்கனாலும் கூட அவர்கிட்ட நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கனாலும் கூட அவர் மூலிமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது வந்து நான் சொல்ல அவருக்கு செஞ்சு கொடுத்தது தான். ஸோ உள்ளே ஏதோ விழுந்துடுச்சு. ஓகே, ஸோ இது நான் சொல்ல தான் அவர் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு எல்லாமே. ஸோ எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாமே வந்து அவர்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து
மெதுவாக பண்ணேன். அதனாலேயே எனக்கு வந்து ஒரு இன்ஜினியர் ஒரு இது பண்ணுறதுக்கு எல்லாமே நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளே வந்து பிளானிங் ஐடியா எல்லாமே வித் ஃபார்ம் விசிட் பண்ணியிருப்போம். அதில் கிடைச்ச ஐடியாஸை வச்சு நம்ம பண்ணது தான் இந்த ஓப்பன் பேர்ட்ஸ் ஹேவேரி. ஸோ இந்த பேர்ட்ஸ் விடும்பொழுது நான் உங்களுக்கு அப்டேட்டோட வரேன். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டூ சப்போர்ட் அண்ட் டூ லைக். அண்ட் நான் எந்த வீடியோலையும் அவ்வளோ இதை சீக்கிரமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் சப்போர்ட் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு அருமையான வீடியோ சந்திக்கலாம். அண்ட் நம்மளோட ஓப்பன் ஏவியோட ரெகுலர் அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.